தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் 105.62 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. சேலம், கரூர், பரமத்தி, ஈரோடு, மதுரை என மொத்தம் 9 இடங்களில் 100 டிகிரியை தாண்டியது வெயில். காவிரி, குண்டாறு, வைகை இணைப்பு திட்டம் ஏன் தாமதமாகிறது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. திட்டத்தை விரைவுபடுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய நீர்வளத்துறையின் தலைமை பொறியாளருக்கு உத்தரவு. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக வீண் புரளி கிளப்புவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கும் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்யுமாறு வேண்டுகோள். சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே சீர்கெட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல், எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள். அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது போன்ற கலவரங்கள் தற்போது நடைபெறவில்லை என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் சாடல். நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும். அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை. மாநில துரோக சக்திகளும் தமிழ் மக்கள் துரோக சக்திகளும் சேர்ந்து காவல்துறை மீது இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கடும் தாக்கமாக நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை போன்ற ஒரு சில நிகழ்வுகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பீதியில் வைக்க இரவு பகலாக மக்களின் பாதுகாப்பிற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறைக்கு இழுக்கு ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருந்த போது அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியேற்றம். இன்று ஒரு நாள் முழுவதும் அவை நடவடிக்கைகளில் அதிமுகவினர் கலந்து கொள்ள முடியாது என சபாநாயகர் உத்தரவு. இதுவரை மகளிர் உரிமை தொகை பெறாத தகுதி வாய்ந்த மகளிருக்கு விரைவில் விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,15,00,000 மகளிர் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பயன்பெற்று வருகின்றார்கள். இதுவரை உரிமை தொகை பெற்றிடாத தகுதி வாய்ந்த மகளிர் புதிதாக விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் என்று மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்ததற்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உசிலம்பட்டி அருகே காவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் பிரச்சினை எழுப்பிய அதிமுக எம்எல்ஏக்கள் நினைத்த நேரத்தில் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது என சபாநாயகர் கூறியதை அடுத்து அமளியில் ஈடுபட்டதால் வெளியேற்ற உத்தரவு. பிரதான எதிர்க்கட்சி எந்த குறையும் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக சட்டப்பேரவையில் இருந்து திட்டமிட்டு வெளியேற்றி இருக்கிறார்கள். எதிர்க்கட்சி பேசுவதை கேட்பதற்கு சபாநாயகரும் ஆளும் கட்சியும் தயாராக இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அவை முன்னவரும் முதலமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவைத் தலைவரும் எங்களை வெளியேற்றுவதிலேயே குறிக்கோளா இருக்கிறாங்க. அவையில் எங்களுடைய பேச்சை கேட்க அவர்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சி ஏதாவது குறை சொல்லிவிடக்கூடாது இந்த அரசு மீது என்று திட்டமிட்டு இன்றைய தினம் அவையிலிருந்து எங்களை வெளியேற்றிருக்கிறார். காவலரையே கொலை செய்யும் அளவுக்கு போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு துணிவு வந்திருப்பதாக இபிஎஸ் ஆதங்கம். காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார் என கேள்வி. காவலர் முத்துக்குமாரை வெட்டி கொன்றதற்கும் காவல்துறை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். அவருடைய கவனத்தில் கொண்டு வருவதற்காக நாங்கள் செயல்படுத்தினோம்.
அது மட்டுமல்ல, காவல்துறை இனியாவது காவலராவது காப்பாற்ற வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் முன்வைக்க முயன்றோம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே காவலரை கொலை செய்த நபரை விரைவில் கைது செய்ய வலியுறுத்தல். காவலரின் உடல் வைக்கப்பட்டுள்ள உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திடீர் சாலை மறியல். டியூட்டியில் இல்லாத போதுதான் காவலர் படுகொலை செய்யப்பட்டதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம். உசிலம்பட்டி அருகே காவலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தனிப்பட்ட பிரச்சனையால் நிகழ்ந்தது எனவும் பேட்டி. ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் தாவேகாவின் அரசியல். தமிழ்நாட்டை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக வாழ்வதா என தாவேகா தலைவர் விஜய் ஆவேசம். என்னங்க, ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா, இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சுரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தாவேகாவுக்கு கொடுப்பதாக குரல் உயர்த்திய விஜய். அணை போட்டு ஆற்றை தடுக்கலாம், காற்றை தடுக்க முடியாது, புயலாக மாறிவிடும் என எச்சரிக்கை. முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க, அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அணை போட்டு ஆத்த வேணும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். தமிழ்நாடு தமிழர்கள் என்றால் மோடிஜிக்கு ஏன் அலர்ஜி என விஜய் கிண்டல். பலருக்கு தண்ணீர் காட்டிய தமிழ்நாட்டை கவனமாக கையாளுமாறு வார்னிங். ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி. இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். ஏன்னா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார், பல பேருக்கு தண்ணி காட்டின ஸ்டேட் சார். பார்த்து சார், பார்த்து செய்யுங்க சார், மறந்துடாதீங்க சார். தாவேகாவின் வெற்றியை தடுத்து விடலாம் என்ற பகல் கனவு ஒருபோதும் மெய்ப்படாது. தாவேகா திமுக இடையேதான் தமிழகத்தில் போட்டி எனவும் விஜய் திட்டவட்டம். அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தமிழக வெற்றி கழகத்தை தமிழக லாட்டரி கழகம் என மாற்றிக்கொள்ளலாம் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிண்டல். அரசியல் என்றால் மைக்கில் பேசிவிட்டு கை காட்டிவிட்டு செல்வது கிடையாது என்றும், கள நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுரை. இருக்கட்டும், அவர் கூட மேடையில் பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்தில் நின்று வேலை பார்ப்பது அரசியல். அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாற்றணுங்கிறது அவர் ஐடியா. மதுரை தனியார் மெட்ரிக் பள்ளியில் ஆண் டெய்லரை வைத்து மாணவிகளுக்கு சீருடை அளவெடுக்க வைத்ததாக எழுந்த புகார். தேனியைச் சேர்ந்த 2 டெய்லர்கள் மற்றும் பள்ளியின் ஆசிரியை ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு.
சென்னை திருவிக நகரில் சமூக வலைதளங்கள் மூலம் பள்ளி மாணவிகளிடம் பழகி பாலியல் வன்கொடுமை. ஆபாச விளையாட்டை சமூக வலைதள பக்கத்தில் லைவ் டெலிகாஸ்ட் செய்து பணம் வசூல் செய்ததாக அதிர்ச்சி தகவல். சிறார்களை பழக வைத்து ஆபாச வீடியோக்களை தயார் செய்வதில் செல்போன் கடைக்காரருக்கு முக்கிய பங்கு என தகவல். தலைமறைவாக உள்ள செல்போன் கடைக்காரனுக்கும் வீடியோவை லைவில் பார்த்து ரசித்தவனுக்கும் போலீஸ் வலைவீச்சு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணையை தொடர சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவு. காவல்துறைக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த புகாரை முடித்து வைத்த மாநில மனித உரிமைகள் ஆணைய உத்தரவு ரத்து. காவல்துறைக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்தது தவறு என்று உயர்நீதிமன்றம் கருத்து. பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிக்காமல் கோரிக்கையை நிராகரிக்கக்கூடாது. உத்தரவு நகலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அனுப்ப பதிவுத்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணை. பழைய வழக்கில் வாரண்ட் இருந்தும் குற்றவாளியை கைது செய்யாமல் பணியில் அலட்சியம் என புகார். மதுரை கூடல்புதூர் காவல் ஆய்வாளர் பாலமுருகனை சஸ்பெண்ட் செய்து காவல் ஆணையர் உத்தரவு. மதுரையில் அதிகாலையில் கூட்டமாக பைக் ரேஸில் ஈடுபடும் இளைஞர்கள். தங்கத்தின் விலை சவரனுக்கு 67,000 ரூபாயை நெருங்குகிறது. இன்று ஒரே நாளில் 840 ரூபாய் உயர்ந்து 66,720 ரூபாய்க்கு விற்பனை. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 156 LCH கிராச்சன் ஹெலிகாப்டர்களை வாங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் மிகப்பெரிய பாதுகாப்புத்துறை ஒப்பந்தம் என தகவல். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல். ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பலன் பெறும் வகையில் அகவிலைப்படி உயர்த்தி அறிவிப்பு. மே 1ஆம் தேதி முதல் ATM சேவைக்கான கட்டணத்தை உயர்த்துவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. 5 முறைக்கு மேல் வேறொரு வங்கியின் ATM-இல் பணம் எடுத்தால் 23 ரூபாய் கட்டணம் வசூல்.